I would like to say this. Out of all his roles, he's the best father. I think he stands there the best. Superb. Thank you. Red Nool presents Kumaran Thangarajan Small Screen to Silver Screen. Title sponsor Pradeep Queen Holiday Resorts. Associate sponsor Achi Royal Gulab Jamun Mix. Health partner Sims. Hospitality partner Padmam. Pradeep Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. லவ்வர் பாயா குமரன் இப்படி வெளியே அப்படி சொல்லாமா? சார் பயங்கர ரொமான்டிக். எல்லா நேரமும் அப்படி இருக்கு. சொல்லி கூட்டு வந்துதான் நினைப்பாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? அந்த தருணம் நான் பர்சனலா வெயிட் பண்ண தருணம். எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த மூமெண்ட்? இன்னைக்கு இப்போ இது பிடிச்சிட்டாருன்னா, அதான் என்ன பிடிச்சிட்டாருன்னா லைஃப் லாங் வந்து இதுதான் ஓடும். அந்த லாயல்ட்டி ரொம்ப கம்மியாக தான் பழகுவேன். அந்த மாதிரி பழகுற எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருப்பாங்க. எனக்கு நிறைய பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு. நான் எனக்காக பண்ணுங்கன்னு நான் கேட்கல அவர்கிட்ட. க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸாக இருக்குது சாதாரண. அதுதான் சொல்கிறேன். இது நான் என்ன பண்ணேன் அவருக்கு? என்னை சுற்றி இருக்க எல்லாருமே எனக்கு ஏதாவது பண்ணணும்னு இருக்கிறவங்க, என் ஃபேன்ஸ் உட்பட. நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அவ்வளோ பிஸியாக இருந்தேன்னா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு முடியலன்னா, சுஹாசினியும் அப்போ பிஸியாக இருந்தானா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வருவாங்க. இதெல்லாம் கிஃப்ட் எடுங்க. ஸ்கிரிப்ட் கூட அவங்களுக்காக நான் தான் கேட்பேன். லாஸ்ட் இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி கூட சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு இன்னொரு ஸ்கிரிப்ட் கேட்கணும். உங்க டைம் எனக்கு ஒரு 2 days தேவைப்படுது. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர். இப்போ அவர்கிட்ட கேட்டேன், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பாயிண்ட் இருக்கு, அதுக்கு சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. பட் அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்கும். இப்போ உங்களுக்கும் தனித்தனி ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது சம்டைம்ஸ் அது ஒர்க் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி டைம்ல அண்டர்ஸ்டாண்டிங் அந்த டிஸ்கஷன் அவர்கிட்ட பண்ணும்போது அது எப்படி இருக்கும்? நோ, இட்ஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். நான் நிறைய அவர்கிட்ட தான் சஜஷன்ஸ் கேட்பேன். எஸ்பெஷலி ஒர்க் வைஸ் ஹீ இஸ் த பெஸ்ட் பர்சன் டு ஆஸ்க் ஃபார் எனி ஹெல்ப் ஆர் நம்ம ஒரு விஷயம். அண்ட் how to be extremely professional அவர்கிட்ட தான் கற்றுக்கணும். நோ மேட்டர் வாட், செட்டுக்கு போயிட்டான்னா அவ்வளோதான். இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொஃபஷ்னல். ஸோ ஒர்க் வைஸ் வென் இட் எனக்கு ஏதாவது லேட் ஆகுது, இல்லை இந்த மாதிரி ஷூட்டிங் இருக்குது, நான் வெளி ஊருக்கு போகணும், அப்படி அந்த டைமில் கூட ஹீ வில் சே ஐ நாட் டேக் கேர் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். நீ ஒரு ரியாலிட்டி ஷோல கூட மென்ஷன் பண்ணீங்க. Yes, exactly. Because that was the fact. அப்போ அன்னைக்கு வந்து I had to go for the shoot. But எனக்கு வேற வழி இல்லை. I could not arrange for certain things. But he said no, பரவாயில்ல, நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். அண்ட் அப்போது அவருக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு ஐ மீன் யூ நோ தட் சீரியல் டைமில் இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட் டு கெட் அ பிரேக். ஒரு நாள் லீவ் எடுக்கணும் அப்படின்னா இட்ஸ் அ பிக் திங். So I don't know if they also know that இதுக்காக தான் லீவ் எடுத்தாரு. லைவா பாத்துறோம், பாண்டியன் ஸ்பாட் கொண்டு லைவா பாத்துறோம் எப்படி போய். Yeah, exactly. He is very very helpful, very supportive. And எப்பவுமே சொல்வாரு, நீ பண்ணு, whatever is coming for you, it's a good role, நல்ல ரோல்னா you தைரியமா just go and come. ஆமா, அந்த ஸ்கிரிப்ட்ஸ் கூட ஸ்கிரிப்ட் கூட அவங்களுக்காக நான் தான் கேட்பேன். அப்படியா? இந்த சென்ஸ் அவங்க கேட்டுட்டு எப்படியும் என்கிட்ட சஜஷன் கேட்பாங்க. அப்போ சம்டைம்ஸ் நான் என்ன சொல்லுவேன், அது எதுக்கு 2 தடவை அவங்கள சொல்ல வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒன்ஸ் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டுட்டு அதை பற்றின நிறைய டிஸ்கஷன்ஸ். ஆமாம், டிஸ்கஷன்ஸ். இது இப்படி இருக்குது, இது நீ எடுத்துக்கிட்டா நல்லா தான் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நான் கண்டிப்பாக அவங்க என்னோட ஒப்பீனியனை சொல்லிவிடுவேன். தென் இட்ஸ் ஹர் சாய்ஸ். ஓகே, அதை நீ எடுத்துக்காதன்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். இதெல்லாம் இருக்குது, அதில் இந்த ப்ளஸ் எல்லாம் இருக்குது, இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பிரித்து நான் சொல்லிவிடுவேன். நான் எனக்கு என்ன பண்ணுவேனோ அதான் அவங்களுக்கு லைக் இவ்வளோ காலம் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஓகே இது இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் நமக்கு ஏற்பட்டிருக்கும்ல, அதே இதை சுஹாசினிக்கும் பண்ணி கொடுத்துருவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் சுஹாசினியோட சாய்ஸ், அவங்க சாய்ஸ். ஓகே, ஏன்னா இவர் நிறைய லைக் இதில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காருல்ல, லைக் ஸ்கிரிப்ட்ஸ் எழுதிட்டு இருக்காரு, இல்லை மற்ற டைரக்டர்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து. எக்ஸாக்ட்லி. ஸோ அவருக்கு ஒரு புரிதல் இருக்குது ஒரு ஸ்கிரிப்ட் பற்றி. ஓகே, ஒரு கேட்டார்னா இது எப்படி வரும், நல்லா வருமா வராதா,
ஆல் தோஸ் திங்ஸ் ஹீ நோஸ் வெரி வெல். ஓகே. ஸோ லாஸ்ட் இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி கூட சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு இன்னொரு ஸ்கிரிப்ட் கேட்கணும். ஓகே. ஸோ உங்க ப்ளீஸ் டைம் உங்க டைம் எனக்கு ஒரு 2 days தேவைப்படுது. ஏன்னா கொச்சி போயிட்டு வரணும். ஓ ஸோ தயவுசெய்து ஓகே. வாங்க போயிட்டு கதை கேட்டுட்டு வரலாம். இல்ல அதாவது நம்ம ஏதோ நான் இப்ப கடந்த ஒரு வாரமா இப்ப இந்த ரிலீஸ் அப்படின்னோட நான் வந்து தூங்க கூட டைம் இல்லை. நிறைய ப்ரமோஷன்ஸ் அது இதுன்னு ஒரு நாளைக்கு 4 வீடியோ என்னோடதை போஸ்ட் பண்ண சொல்றாங்க. அதுக்கு எனக்கு டைம் இல்லை இன்னைக்கு. ஓகே. அதாவது 4 o'clock எனக்கு போஸ்ட் பண்ணணும்னு எனக்கு மெசேஜ் வந்துடும் ஃபோனில். நான் அதை பார்க்கறதே 4:30 இருக்கும். ஓகே. ஓகே, ஏன்னா இங்கே இப்போ இதை முடிச்சுட்டு நான் போகும்போது தான் பார்க்கணும் என்னென்ன வந்திருக்கு எனக்குன்னு. வந்திருக்கு. படத்தோட ஹீரோ நான் தான் ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்ணணும். பட் நான் தான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணி ஒரு 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 2 weeks முன்னாடி பார்த்தா நம்ம எல்லார் ஃபோன்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கலாம். அந்த அளவுக்கு ஃப்ரீ. ஓகே. உட்காந்து வெயிட் பண்ணி இது பண்ணி எந்த டைமும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸோட இதை இப்போ நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. நம்ம அதே டீ கடையில் தான் உட்காந்துருந்தோம் இன்னமும். ஓகே. அதனால பட் இப்போ இருந்தாலும் அந்த கொச்சி போயிட்டு வந்துடலாம். இருந்தாலும் போயிட்டு வரலாம். கரெக்ட். இல்ல இல்ல ஸோ அதான் நம்ம இந்த ரிலீஸ் வேலையெல்லாம் Okay, முடிஞ்சோடனே okay. கண்டிப்பாக போயிட்டு வருவேன். இப்போ நீங்க அந்த லாங் வெயிட் ஒன்று இருந்திருக்கும். நீங்க சொன்ன மாதிரி அந்த 2 years நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுக்கப்புறமா ஒரு ஃபேஸ், இந்த ஒரு குட்டி ஃபேஸா இல்லாம குமார சம்பவம் அப்படிங்கிறதோட ஒரு பிராண்டாவே குமரன் இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு ஹாப்பி அது. ஏன்னா ரொம்ப அதுக்காக தான் வெயிட் பண்ணி நம்ம பண்ணது. எக்ஸாக்ட்லி இல்லை, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கான வேர்ட்ஸ் என்கிட்ட இல்லை. பிகாஸ் என்ன சொல்கிறது, அது அவருக்கான ஒரு கனவு. பட் அது எங்களோட கனவாகவும் மாறிடுச்சு இல்லை, தட் அவரை வந்து பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்றது. ஸோ இட்ஸ் வெரி வெரி ஹாப்பி. நான் ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங். என்னோட எல்லா எக்ஸைட்மெண்ட்டும் நான் வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். படம் ரிலீஸ் ஆகும்போது. எஸ். இப்போ சடனா கிராஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ள எங்கேயாவது இல்லை ஃபோட்டோஸை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வெட்டிங் ஃபோட்டோஸு இல்லை வெட்டிங் மூமெண்ட்டு, அதை லவ் பண்ண டைமில் ஏதோ ஒன்று இருக்கப்போ அந்த மூமெண்ட் டப்புனது அது ஸ்பிளாஷ் ஆகும். Yeah. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் ஃபீல்? ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அன்னைக்கு. அந்த time. கரெக்டா நீங்க கேக்குறீங்க. நான் நேத்து ஏதோ கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பழைய நம்மளோட ராக் போட்டோஸ் எடுத்தேன். ஆமா. ஸோ ஆமா, அவர் டான்ஸரா இருக்கும்போது நான் அவங்க இப்போ ஜோடி நம்பர் 1க்கு இவங்க ஆர்டிஸ்டா இருந்தாங்க. அப்போ நான் பேக் டான்ஸரா இருந்தேன். அதான் ராக்ன்றது ஒரு இனிஷியல். ஆமா ஆமா இனிஷியல் டேஸ்ல. ஸோ அந்த போட்டோஸ் வந்து அப்போ ஃபோன்ல எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருந்தோம் ஃபோட்டோஸ். ஓகே ஓகே. ஸோ அந்த ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கும்போது ஸோ ஹாப்பி டு see from where we started to where we are today. It's a long journey. பட் இப்படி போன மாதிரி இருக்கு, தெரியவே இல்லை. எப்போ அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். அண்ட் இப்போ அவர் வந்து லைக் அப்போ என்ன ஒரு தாட் ப்ராசஸ் வச்சிருந்தார், அப்போ என்ன ஒரு ட்ரீம் வச்சிருந்தாரோ அந்த ட்ரீம் இப்போ நினைவாக போகுதுன்னு நினைக்கும் போது ஐ வாஸ் வெரி அதோட ஆரம்ப புள்ளி, ஆரம்ப படி அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். உங்களுக்கு எப்படின்னு தெரியல மேம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்கும்போதும் சரி, இதோட ப்ரொமோஷன் ஆரம்பிச்சோம் பயங்கர மெச்சூரிட்டியாக பேசுகிறாங்க. நான் பாண்டி சூஸில் பார்த்த குமரன் வந்து பாதி மெச்சூரிட்டி இருக்கும், பட் ஃபன் அந்த சைடு அது ஈக்குவலாக இருக்கும். பட் இப்போ ரொம்ப மெச்சூர்டாக இருக்காரு. செதுக்கி இருக்காங்களா இல்லை அவராக செதுக்கிட்டாரா? இல்லை இல்லை, அவர் எப்போவுமே அப்படிதான். ஓகே ஓகே. எப்போவுமே அப்படிதான். அந்த மெச்சூரிட்டி அண்ட் ஹியூமர் எப்போவுமே ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுவோம். ஓகே ஓகே. அண்ட் இந்த மூமெண்ட்டில் நான் பர்சனலாக ஒரு நாஸ்டாலஜியா மூமெண்ட்டை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த ரியாலிட்டி ஷோவில் ஒரு பாடல் பாடிக்கிட்டே அவங்களுக்காக டெடிகேட் பண்ணி வருவீங்க. இந்த மூமெண்ட் அந்த பாடல்னு இல்லை, ஏதாவது ஒரு பாடல் சுவாசிமா பாடியே அவனை ஒரு வழியே இல்லை. பாடிடலாமா, பாட வைக்கலாமா? அதை எல்லாரும் தலையாட்டிட்டாங்க, தலையசைத்து விட்டார்கள். ஸோ ஒரு பாடல் சுஹாசினி அவர்களுக்காக பாடவில்லை என்றால் அப்பப்போ பாடுவார் அந்த மாதிரி. யா யா யா. ஆனா எனக்கு எல்லாம் அனுப்பியல அப்படி கிடையாது. அவர் ஜெனரலா பாடிட்டு இருக்காரு. தட் இஸ் தேர். அது எனக்கு அனுப்புறது அது ஒன் டைம். அதுதான் ஸ்பெஷல். ஓகே. லவ்வர் பாயா குமரன் எப்படி? லவ்வர் பாயா லவ்வர் நம்ம அந்த பேசிட்டு வாங்க. வெளியே அப்படி சொல்லாமா? இல்ல இல்ல, he's extremely caring. ரொம்ப ரொம்ப கேரிங். ஆல்வேஸ் வெரி கேரிங், வெரி அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் அதான் ஒரு எப்படி சொல்றது, தி ஃப்ரீடம் ஆஃப் தாட், தி ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தட் ஐ ஹாவ். அதான் தட்ஸ் மியூச்சுவல் ரெண்டு பேருக்குள்ள. அவரோட ஃப்ரீடம் ஆஃப் தாட் இருக்கு, அவருக்கு இருக்கு, எனக்கும் அது இருக்கு. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பீன் லைக் தட். அண்ட் சார் பயங்கர ரொமான்டிக். ஆனா எல்லா நேரமும் அப்படி இருக்க சொல்லி கூட்டு வந்துதான் நினைப்பாங்களே, நான் என்ன பண்ணுவேன். இந்த கேள்வி நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நீ என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவே முடியாது.
Yeah. கேரிங் ப்ளஸ் வந்து எல்லா டைமும் ரொமான்டிக் பாயெல்லாம் இல்லையா? இல்ல எல்லா லைக் ஹி இஸ் ரொமான்டிக் பட் எல்லா நேரமும் நம்ம ரொமான்டிக்கா அப்படி Okay, கிடையாது. okay. ஹி இஸ் வெரி மெச்சூர்ட் இன் ஹிஸ் தாட் ப்ராசஸ். ஸோ அதனால அவர்கிட்ட ஏதாவது பேசணும், ஏதாவது லைக் இப்போ நாங்கள் நம்ம ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுறோம் ஏதாவது, இட்ஸ் வெரி ஈஸி டு டாக் டு Okay, ஹிம். okay. யா வெரி அண்டர்ஸ்டாண்டிங் இன் எவ்ரி ஓடு போட்டு சிச்சுவேஷன். வாழ்ந்து அங்கிட்டு கரெக்டா பேசுவாப்ல, இங்கிட்டு கரெக்டா பேசுவாப்ல அந்த மாதிரி. யா ஓகே. நோ இஸ் வெரி அண்டர்ஸ்டாண்ட். எல்லாருக்குமே அதை ம், அப்படி ம், ம். அப்படிதான். அதாவது அவர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஹீ இஸ் வெரி வெரி அண்டர்ஸ்டாண்டிங். யாரையும் கிவ் அப் பண்ணவே மாட்டார். ஓகே, ஓகே, ஓகே. இன்னைக்கு இப்போ இது பிடிச்சிட்டாருன்னா, அதான் என்ன பிடிச்சிட்டாருன்னா லைஃப் லாங் வந்து இப்படி இதுதான் ஓடும். ஓகே. அந்த லாயல்ட்டி நோ ஆஹா. லாயல்னு சொல்ல முடியாது. தட்ஸ் ஹிஸ் கமிட்மெண்ட். தட்ஸ் ஹூ ஹி இஸ். அவர் ஒரு விஷயம் விடுறாரு அப்படின்னா அதுக்கு வந்து there has to be Mount Everest reason for him to do that. இல்லைன்னா அவர் அது பண்ணவே ஓகே, மாட்டார். ஓகே, 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 என்னவா ஓகே. இருந்தாலும். யா என்னன்னா ரொம்ப ஸ்மால் சர்க்கிள் ஆஃப் யோசிக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ். யோ நீ யோசியா? உன்னை கேட்டாங்களா? ஓகே. சரி ஓகே பாடலாமா? இல்ல இல்ல சொல்ல வந்தீங்களா? சொல்லிடலாமா? சொல்லிருங்க. பாடா. அது வந்து நான் ரொம்ப ஸ்மால் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னும் எனக்கு நான் பழகுற ரொம்ப கம்மியாக தான் பழகுவேன். பட் அந்த மாதிரி பழகுற எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருப்பாங்க. எனக்கு நிறைய பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு. ம், ம், ம். அது யார்கிட்ட பழகுனாலும் எனக்கு அப்படி தான் அமையும். இப்போ வீனஸ் என்டர்டெயின்மெண்ட்டில் கணேஷ் சார் கூட நான் பழகினேன். அவர் எனக்கு ஒரு படமே பண்ணியிருக்காரு. ஆ. நான் உண்மையாக நான் எனக்காக பண்ணுங்கன்னு நான் கேட்கல அவர்கிட்ட. ஓகே, ஓகே. அவரு தான் இதை வந்து குமரனை வந்து லான்ச் பண்ணணும், குமரனுக்காக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்காருல்ல. சூப்பர். இந்த மாதிரி நான் இப்போ இது ஒன்று சொல்கிறேன். இந்த மாதிரி அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு ஒரு படம் Close எனக்காக and ஒரு close-ஆ கதை இருக்குது சாதாரண விஷயம் கிடையாது. அதுதான் சொல்கிறேன். குமரனுக்குன்னு ஒரு ஒரு வேல்யூ இருக்கும்ல, அதை மீறி பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஒரு படத்தில் அது யாரும் அவர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அவர் இதே இடத்துல வேற ஒரு பெட்டரான ஒரு மார்க்கெட் உள்ள Yes. ஆக்டர்ஸை வச்சு போயிருக்கலாம். அதுதானே ரியாலிட்டி. ஏன்னா கதைக்களமும் ப்ராமிசிங்கா தெரியுது. அதுக்கேத்த மாதிரி பண்ணியிருக்கலாமே. மேபி பண்ணி அவர் அதுக்கு முன்னாடி 10-11 கதை கேட்டார். நாங்கள் எல்லாருமே கேட்டோம். சில நல்ல கதைகள் வந்து குமரனுக்கு நல்லா இருக்காது அப்படின்னா அதை அவர் பண்ணணும்னு வேணான்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்படியா? ஆமா. ஓகே, ஓகே. இது நான் என்ன பண்ணேன் அவருக்கு? என்னை சுற்றி இருக்க எல்லாருமே எனக்கு ஏதாவது பண்ணணும்னு இருக்கிறவங்க. அது எப்படியோ நான் பழகுற என் ஃபேன்ஸ் உட்பட அது ஏன் அப்படின்றது எனக்கு என்றைக்குமே புரியாது. பட் நான் ரொம்ப கம்மியாக பழகுவேன். கம்மியான ஆட்களோட அவங்க எனக்கு வர்றவங்க எல்லாருமே அந்த மாதிரி என்னுடைய நன்மைக்காகவும் நான் எனக்கு ஏதாவது பண்ணுறவங்களா தான் இருப்பாங்க. நான் அவங்களுக்குலாம் ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் எப்படி அவங்களை விட்டு கொடுப்பேன்? மேபி யூ கிஃப்டட். தட் வே Okay. வெரி கிஃப்டட்னு தான் நினைக்கிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்க அந்த சர்க்கிள் வந்து ரொம்ப அழகானது. நான் இல்லைன்னா நான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அவ்வளோ பிஸியாக இருந்தேன்னா என் ஃபேமிலி எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு முடியலன்னா சுஹாசினியும் அப்போ பிஸியாக இருந்தானா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போய் ஓ, கூட்டிகிட்டு வருவாங்க. ஓகே, ஓகே. இதெல்லாம் கிஃப்டடுங்க. அதெல்லாம் வந்து அதெல்லாம் சொல்லவே முடியாது. இப்போ அந்த தருணம் நான் பர்சனலாக வெயிட் பண்ண தருணம். எஸ். ஏப்பா டைட் வைப்பா. அடாடா. எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த மூமெண்ட்? 5 years. ஆஹா, அவன் சூப்பர். நடுவில் எதுவுமே ஷோஸ் அதெல்லாம் Okay, நான் okay, எதுவுமே okay. வேணாம் சொல்லிட்டேன். இது எப்படி பிடிச்சிங்கன்னு தெரியல. சரி அதுக்கப்புறம் வரும். ஓகே. தெரிஞ்சிருந்தா வீட்லயே அப்போதான் கிளம்பி வந்தேன். எவ்வளோ பிஸியாக ஓடிட்டு இருக்கும்போது நான் அதை பேச மாட்டேன். இல்லைன்னா கவனிச்சு கவனிச்சிருக்கீங்க. கவனிக்கல. நான் அந்த சான்ஸ் கொடுக்கல. யா ஓகே எனிவே. பூவில் நாவிருந்தால் காற்று வாய் திறந்தால் காதல் காதல் என்று பேசும். ஓகே. அண்ட் ஃபைனலா ஒரே ஒரு மூமெண்ட் தான். என்னன்னா இப்போ குமரன் அவர்களோட நிறைய பேசுனீங்க, பார்த்துருப்பீங்க. இனிஷியல் கட்டத்துல இருந்து அண்ட் இப்போ வரைக்கும் நிறைய இருக்கும். கல்யாணம், அதுக்கப்புறம் குழந்தை வந்ததுக்கப்புறம் அந்த ஃபேஸ், ஹஸ்பண்டா இருக்கிற ஃபேஸ், இத்தனை ஃபேஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா? இது எல்லாம் பார்க்கும்போது டக்குன்னு உங்க மைண்டுக்கு என்ன வருது? இப்போ நான் சொல்லும்போது டக்குன்னு என்ன ஃபிளாஷ் ஆகுது உங்களுக்கு? இல்ல just very grateful and proud As always, yes, yes. as always. And I would like to say this that out of all his roles, he's the best father. Wow. I Wow. think he stands there the best. சூப்பர். Yeah. ஓகே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த மாதிரி மூமெண்ட்டில் தான் உங்களை சேர்ந்து நாங்கள் பார்க்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் உங்களை சேர்ந்து பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். Thank you. கேட்டவனு யோசிச்சு பாடினதுக்கு, மறுக்காம பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு ஏதாவது நீங்க வீட்டில் போய் ஏதாவது ஒரு கிஃப்ட் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துடலாம். தொண்டை சரியான நான் பாடி ஆடி காட்டிடுறேன். எஸ், ஓகே. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஹார்ட்ஃபெல்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர். கண்டிப்பாக Yes, தேங்க்யூ. அண்ட் கண்டிப்பா ஐ ஹேவ் நீங்க டு எல்லாரும். Yeah. தேங்க் சுஹாசினி உண்மையாகவே. ஏன்னா
இட்ஸ் பீன் அ பிக் ஹெல்ப். இது ஆரம்பம் தான். இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் No நிறைய ஹெல்ப் நீ problem. பண்ண வேண்டியிருக்கு. பட் சொல்கிறேன், அது வந்து நான் இப்போ சொன்ன இதெல்லாம் வந்து சாதாரணமாக சொன்னோம். நான் சாதாரணமாக சொன்னேன். அங்கேயும் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டது கிடையாது. ஓ இப்படிலாம் வந்து நீ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க அப்படின்னு நான் அப்படிலாம் பேசிக்கிட்டது கிடையாது. அதான் சொல்றேன், ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம அப்படி இருக்க மாட்டோம்ல. நம்ம ஒரு ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டோம், டேய் வண்டி கொடுறா அப்படின்னுவோம். கொடுத்த அப்புறம் தேங்க்ஸ் டான்லாம் சொல்ல மாட்டோம்ல. அப்படி தான் நான் சுஹாசினிகிட்ட இருப்பேன். ஸோ சுஹாசினியும் அப்படி தான். பட் சொல்லணும். ஸோ தேங்க்யூ. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்கள் சொன்னீங்க லக்கியஸ்ட் அப்படின்னு. அண்ட் உங்களோட நன்மைக்காக சுற்றி இருக்கிற முக்கியமான நாட்களில் அவங்களும் ஒருத்தாங்க. ஸோ லக்கியஸ்ட் இதில். எஸ், தேங்க்யூ ஸோ மச். Thank you for having me, and thank you for organizing this. Always, you know, இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. யா Predicqueen Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் லிமிட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல லேண்ட் 8 lakhsக்கு. ஸ்ரீ பேபி ப்ராப்பர்ட்டிஸ் கோயம்புத்தூர்.